எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த சூப் செய்யறதுக்கு முருங்கைக்கீரையை இந்தளவு அலசிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் கீரையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இது சுருளை வதங்கினதும் நம்ம எடுத்து ஆற வச்சுக்குவோம். முருங்கைக்கீரையில் அதிக அளவு கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின்கள் இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே அடிக்கடி செய்து கொடுக்கறது நல்லது. இந்தளவு வதங்கினதும் நம்ம ஆற வச்சுக்குவோம். கடாயில் சின்ன ஸ்பூனால் நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகும் ஜீரகமும் தாளிச்சுக்குவோம். ஒரு 4 பல் பூண்டை நச்சுட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். பூண்டு வதங்கினதும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் பாலக்கீரை சப்பாத்தி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வதக்கும்போது எண்ணெயோ நெய்யோ பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். கீரையை பிப்பர் மோடில் அடித்து எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்பு இரத்த கொதிப்பு உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 4-5 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன், நல்லா சூடு பண்ணிக்கிறேன். அதில் நல்லா வதங்கின வெங்காயம் தக்காளியை சேர்த்துருவோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். கீரை நல்லா வெந்து வரணும். இதில் தேவையான மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. முருங்கைக்கீரை சூப்பை கீரையோடு கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம், அல்லது கீரையை வடிகட்டி நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மிளகுத்தூள் பத்தலைன்னா நம்ம பரிமாறும்போது சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலைன்னு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அடிக்கடி செய்து எல்லாருக்கும் கொடுங்க. தேங்க்யூ.